த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் எத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே அச்சு என்று தும்பினாலும் தப்பாகுது போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான் போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண் வாழ்க்கைதான் த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு அவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு போலவே சேவை செஞ்சுமே ஹிட்லர் போல நடத்தும் சில மாமியாருங்க சேலரி இல்லையே பென்ஷன் இல்லையே வீட்டுக்காக உழைக்கிறாங்க காலை மாலை எல்லாம் கொண்டாட வேணும் நம்ம பொண்ணுங்களே கண்டாடுதுங்க இந்த ஊரு உங்களே சந்தோஷமா உற்சாகமா தினமும் தடைகள் உடைக்கிறாங்க சிங்க பெண்களா த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே அச்சு என்று தும்பினாலும் தப்பாகுது போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான் போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண் வாழ்க்கைதான் லா 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 மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிச்சு தமிழ் இங்க பாரு பேசாதீங்க நான் சொல்றத முத கேக்குறியா ஐயோ ஏண்டி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல எனக்கு வர ஆத்திரத்துக்கு இது போன் விட்டு அடிச்சல போல இருக்கே உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லாதீங்கன்னு கேட்க முடியாதுல நான் அவகிட்ட நல்லா தான் பேசினேன் அவ எவ்வளவு திமிரா பதில் கொடுத்தா நீயே பார்த்தா தானே அவளுக்கு தான் உங்ககிட்ட பேசி இஷ்டம் இல்லல அப்பயே போய் நோண்டிட்டே இருக்கீங்க விட்டுட்டு அவளே வந்து பேசிருப்பா அப்ப அவ செய்யறதெல்லாம் பார்த்து நீ பேசாம இருக்க சொல்றியா முதல்ல நீங்க எதுக்கு அவகிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்தீங்க நான் அவளோட அண்ணன் பேசக்கூட முடியாது நீங்க அதுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்க மாட்டீங்க எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் நீ சொல்லுங்க அந்த காடி பத்தி கேக்குறதுக்கு தானே சொல்லுங்க நான் அப்படிலாம் ஒண்ணு போல நான் யதார்த்தமா தான் அவகிட்ட பேச போனேன் சொல்லாதீங்கடி உங்ககிட்ட நான் படிச்சு சொன்னேன் நான் சொல்றதுல அவகிட்ட போய் கேட்காதீங்கன்னு கேட்டீங்களே நான் அவளை ஏசணும் அப்படின்னு எதுவும் கேட்க போகல இது அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்லத்தான் போனேன் அதுக்குள்ள அப்போ கேட்கதான் போனீங்க நான் அவ்வளவு சொல்லியும் அப்படித்தானே நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப தேவையில்லாம கத்திட்டு இருக்கேன் இப்ப நானே கத்திக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நிதானம் மாதிரி நிதானம் உங்களுக்கு என்ன பேசுறதா பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனா அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்தது நான் தானே உங்க அன்னைக்கு நீங்க எதுவும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணல இப்போ என் மேல நம்பிக்கை எல்லாம் போயிருக்கோம் அவன் பத்தி என்ன நினைச்சிருப்பா you know what you make me look like a fool அவ என்ன நினைச்சா உனக்கு என்ன நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க ஓ ஆண்டி உங்களுக்கு புரிய மாட்டேன்டி இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இந்த வீட்டுல எல்லாத்தையும் என் சொந்தமா நினைப்பேன் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் பாயாத அப்படிதான் என் பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் அவ கவலையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எல்லாத்துலயும் எனக்கும் பங்கு இருக்கு புரியுதா ஆனா நீங்க இன்னைக்கு பண்ண பிரச்சனை இல்ல அவ என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்ட தெரியுமா
தயவு செய்து நான் சொல்றதெல்லாம் அவகிட்ட போய் கேட்காதீங்க. முடியலல்ல. நான் கொஞ்சம் நிதானமா தான் இருந்திருக்கோம். அது எனக்கு ஐம் சாரி. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். எனக்கு கூட உங்க தங்கச்சி மேல உள்ள அக்கறையில் நீங்க போய் கேட்ட மாதிரி தெரியல தரமா. நீங்க ஒரு ஆம்பளை இதமா காட்டணும்ன்றதுக்காக போய் பண்ண மாதிரி இருந்தது. நான் அப்படிலாம் இல்லைன்னு உனக்கு தெரியும். நான் அப்படி இல்ல தமிழ். ஐம் சாரி. ஓகேவா? உங்க சாரி குப்பையில வீசுங்க. தெரியுமா எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு உங்க பொறுமை இழந்தனால உங்களுக்கு எல்லாருமே எஃபெக்ட் ஆனாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும் போது பட்டுங்க பட்டுங்க நல்லா தூங்க நிம்மதியா தூங்க. சயா தூங்கல? உனதான் வெயிட் பண்றேன். அப்புறம் இன்னைக்கு ஜிம்ல போனீங்களா? என்ன சொன்னாங்க? உன ரொம்ப கடுதா சொன்னாங்க. வெட்டப்பா தெரியுதுல. எதில் ஆரம்பிச்ச? இல்லை சார், இன்னைக்கு கிளைண்ட்லாம் இல்லை, சும்மா எக்யூப்மெண்ட் சைஸ் பண்ண மாட்டேன் போனேன். சயா ஒரு விஷயம் தெரியுமா? யாஷு கணேஷ் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறேன். ஐ கேன் ஃபீல் இட். ஏன் அப்படி சொல்ற? நான் எத்தனை கேஸை பார்த்துருப்பேன். என் இன்ஸ்டிங் என்னமோ சொல்லுது சயா. He seems like a nice guy. யாஷுவை நல்லா பார்த்துக்கிறான், அப்பப்போ வெளியே கூட்டிட்டு போறான், வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ரொம்ப ஹெல்ப் பண்றான். இப்போல்லாம் காலகட்டத்தில் காய்ஸ்ல எங்க ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க? ஏன் நாளையா? சரி, ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காத. காலங்கள் மாறும்போது கருத்துக்கள் மாறும். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்போ நீ நினைக்கிற மாதிரி நான் அவனை என் கூட கம்பேர் பண்ணல. இப்போ என்ன இருந்தாலும் இப்படி எடுத்துட்டா நல்லது தான், எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். அவன் மேலே எனக்கு ஒரு கண்ணு இருந்துட்டு தான் இருக்கும். நீ ஒரு கண்ணு வச்சா நான் எத்தனை கண்ணு இன்ஸ்டால் பண்ணிருப்பேன். அம்மா தாயே, நீங்க துப்புரம் போய் ஒத்துக்கிற படி. குட் நைட் சார். குட் நைட். ஹலோ சொல்லுடி. சத்தியமா என்னால முடியல இதுக்கு மேல. ஏன் என்னாச்சு? இந்த வீட்ல இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் என்னால இருக்க முடியாது. ஒரு டார்ச்சரா இருக்கு. எப்படா இந்த வீட்ல இருந்து வெளியாவேன்னு இருக்கு. ஏய் ரிலாக்ஸ் பண்ணு பேபி. டென்ஷனா இருந்தா எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது. சரி என்னதான் நடந்துச்சு சொல்லு. எங்க அண்ணன் என்னை வெறுத்துட்டாரு. அண்ணி வேஸ்ட். அம்மாவும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சா அவங்களும் வேஸ்ட். சரி இப்போ என்னதான் பண்ண போற? Can I just come and stay with you baby? எனக்கு ஓகே தான். பட் ஃபியூச்சர்ல எங்கேயும் பிரச்சனை வந்துச்சுன்னா இங்க இருந்து கிளம்பிடுவியா? இங்கேயே டென்ஷனா இருக்குன்னு உனக்கு கால் பண்ணா நீ இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இட்ஸ் ஓகே பை. ஏய் ஈரடி கோச்சிக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி இப்போ என்னதான் பண்ணணும் சொல்லு. உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், உன் கூடயே இருக்கணும். இவ்வளவு தானே. சரி வா ஃபேஸ் டைம் பண்ணலாம், பார்க்கலாம், பேசலாம், பழகலாம். என்ன வேணாலும் சொல்லுடி, மாமா செய்றேன். இவன் ஒருத்தன் நேர்ல பார்க்கலாம்னா ஃபேஸ் டைம் பண்ணலாமான்னு சொல்றான். என்ன பண்ற? ஓ பண்ணு பண்ணு. நான் குளிக்க போறேன். ஏய் என்ன இதெல்லாம்? இதை குடிக்கணுமா? என்ன அதுக்கு எதுக்குடி கண்ணை கட்டுற? சர்ப்ரைஸ்னு சொல்லி சாவடிச்சிட மாட்டல. ஏன்னா எனக்கு இப்ப சத்தியமா பயமா இருக்கு. இதை ட்ரை பண்ணு.
ஆக்கறக்காவா? இது பேரு கேவியா. சத்தமா சொல்லு. இது பேரு கேவியா. ஒன்ன மாதிரி பிரைஸ்லெஸ்ஸான ஃபுட் ஜுவல். ஓ. பாய்தோரே, இந்த டிஷ் ட்ரை பண்ணு. சாஃப்டா இருக்கு. கிழங்கா நல்லா இருக்கு. இது பேரு டட்டி ஃபிளேட் சவியர். இது உன் மனசு மாதிரி சாஃப்டா ஜென்டலா இருக்கும். சாவடிச்சிட மாட்டல? அந்த பயம் இருக்கா வேற? என்னடி இது? வாசமே நல்லா இருக்கு. சும்மா பேசாம இரு. இதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடணும். ஓ ஓகே. மீன் மாதிரி இருக்கு. ஆனா டேஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என் செல்லக்குட்டிக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும்ல. இது பேரு சிட்ரஸ் சால்மன். ஒன்ன மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்கும். இப்ப நான் கண்ணு கட்ட வைக்கலாமா? நல்லா இருக்கு. ஆனா என்னை இருட்டுல சாப்பிட வைக்கிறடி. கொடுமைப்படுத்துற. இன்னொரு லாஸ்ட் டிஷ் இருக்கு. டிசர்ட் வேணுமா வேணுமா? வேணும் வேணும் வேணும். பாய் தரேன். டெசர்ட்னு சொல்லிட்டு நான் உப்புமா கொடுக்குறேன். இது பேரு செமோலினா டிசர்ட். நீ என் மேல வச்சிருக்க லவ் மாதிரி இது சொர சொரன்னு ஸ்வீட்டா இருக்கும். இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாது. இதெல்லாம் எப்படி செய்ய கத்துக்கிட்ட? நீ கரிச்சு கொட்டிட்டே இருப்பல அந்த ஃபேஸ்புக், அதுலதான். ஓ, அப்போ மேடம் என்ன பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றீங்களோ? நல்லா இருக்கா இல்லையா? கரெக்டா பண்ணனா இல்லையா? நல்லா இருக்கு. இங்க வா. என்னமாயா செம்ம மூட் அவுட் போல? ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா? இப்ப ஏன் அவங்கிட்ட கத்துற? உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லி தொலை. வேற என்ன, எல்லாம் என் வீட்டுல உள்ளவங்க தான் என்ன டென்ஷனா ஆக்குறாங்க. கொஞ்சம் கூட ஃப்ரீடமே கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீடமோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் இப்ப கொடுக்குற ஃப்ரீடம் பத்தலையா உனக்கு? நீ கொஞ்சம் மூடுறியா? என்ன பேச விடு. ஏதோ நான் காடியை ரிவர்ஸ் பண்றப்ப லைட்டா மோதிட்டேன். யாரும் செய்யாத நான் செஞ்சுட்டேன். ரொம்ப தான். சரி சரி சில் பண்ணு. டேய், நான் பேசாம ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். நீ கொஞ்சம் பேசாம இருந்தாலே போதும். ஹாஸ்டலு? நீ இப்ப வீட்டுல இருக்கிறப்பே திருந்தல, இதுல ஹாஸ்டல் போனா மட்டும் தருதல தான் கன்ஃபார்மா. ஏய், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. மூடு. ஹலோ மா, நான் கிளாஸ்ல இருக்கமா, அப்புறம் கால் பண்ணுங்க. என்னடி கிளாஸ் இல்ல, இன்னைக்கு குரூப் ஸ்டடீஸ்னு தானே சொன்னேன். ஆமா, குரூப் ஸ்டடி கிளாஸ்ல பண்றோம். அப்ப லெக்சர் இல்ல, எதுக்கு குதிக்கிற? உனக்கு என்னமா வேணும்? பாரு, இன்னைக்கு நீ கிளாஸ் முடிஞ்சு சீக்கிரம் வந்துரு. ஏன்னா இன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போறோம். நீ அங்க வந்து அவர்கிட்ட நல்லா வேண்டிக்கோ. நீங்க வேறம்மா, நானே இங்க பிஸியா இருக்கேன். வேணும்னா நீங்க கோயிலுக்கு போயிட்டு எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க. மாயா, என்னடி நீ பொம்பளை பிள்ளைய அதுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? ஹலோ 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 மா, மா கேக்குதா? ஹலோ ஹலோ மாயா, ஹலோ மாயா. என்ன இவ? உங்க வேற. ஏய், கால்ல இருந்து பேக் பண்ணுவியாடி? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் கேக் எடுத்துட்டு வர மாட்டியா? அதை எடுத்தது இஷ்டம்ல, இப்பயே குதிக்கிற. சீக்கிரமா எடுத்துட்டு வந்தாதான் போட்டோ எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வெட்டி சாப்பிட முடியும். அதனாலதான். சரி, போட்டோ. ஏய், லெச்சு போன்ல எடு, கிளியரா இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி. நல்ல வேலை போன்ல லாக் இல்ல. லாக் இல்லையா? ஏய் லூசுங்களா, என் போனை வச்சுட்டு என்னடி பண்றீங்க?
பார்த்தா தெரியல போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். உன் போனுக்கு லாக்ல வைக்க மாட்டியலா? ஆமா, லாக் இல்ல. என் போன் ரிங் பண்ணா கூட வீட்ல யாரும் எடுக்க மாட்டாங்க. ஐயோ, போனை திறந்து கையில கொடுத்தா கூட அது யாரும் நோண்டி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு we has our own privacy. அப்படி சொல்ல வந்தியா? ஏய், பிடைக்கிறதானே நீ இல்ல. ஜீவா அடிக்கடி சொல்லுவாரு போன்ல லாக் போட்டதான் பிரைவசியும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. என்னடா இது என்ன லாஜிக்? புரியவே இல்ல. அவன் சொன்னதுதான்டி நான் சொல்றேன். ஏய், இதுல லாஜிக் இருக்கு, லாஜிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா போன்னால கூட நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஏய், உண்மையாவா? போன் போனு சட்டை அயன் பண்ணலனா கூட டிவோர்ஸ் பண்றாங்க. சட்டை இன் பண்ணலாம் கூட டிவோர்ஸ் பண்றாங்களா? சட்டை இன் பண்றதுல என்னடி இருக்கு? நீங்க வீட்ல ஃப்ரீயா தானே மேடம் இருக்கீங்க, வெளியே வேலைக்கு போயிட்டு வாங்க, அப்ப தெரியும். என்ன பார்த்தா ஃப்ரீயா இருக்கிற மாதிரியா இருக்கு? ஜீவாவை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? ஏய், நீ ஒரு சைக்கோ சமாளிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க. நான் பல சைக்கோ கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உன் தலையெழுத்துடி. ஐயோ, சொல்லி வாய மூடல, மூக்கு வருத்துருச்சு. சைக்கோ நம்பர் 1. ஹலோ அத்தை. இன்னைக்கு வேலை முடிஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வரியாமா? ஏத்த? இல்ல, இன்னைக்கு கோயிலுக்கு போகணும். முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள். அதனால நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தீனா நல்லா இருக்கும். அதையாத்த முன்னுக்கே சொல்லல. சொல்லியிருந்தா நான் பாஸ் கிட்ட கேட்டுப்பேனே. இப்போ ஒரு வாரம் கூட தெரியலையே. நான் வேணா கேட்டு பார்க்கட்டுமா அத்தை? சரிம்மா, அப்படின்னா நீ வந்த உடனே நம்ம கிளம்புவோம். ஓகே அத்தை. ஓகே ஓகே, வச்சிடறேன். பாய். யாரடி மாமியாரா கோயிலுக்கா? வேற யாரு? வீக்லி அட்டெண்டன்ஸ் போடணும். ஓடி. ஏய், நான் கிளம்புறேன்டி. பாய். சோ சாட். நான் அப்பவே சொன்னேன் அந்த கேக்கு விட்டு சாப்பிடலாம். கேட்டியா? எடுத்து போறியா? ஏச்சிப்ப வேணும்னா இந்த ஒரு சேரி மட்டும் எடுத்துட்டு போறேன். சால்வ் பண்ணடி. பாத்து பாத்து. ஏண்டி இவேண்டி மாமியாருக்கு இப்படி பயப்படுறா? அவங்க மாமியார்னால அவ டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு போகாம இருந்தா சரி. மாமியார்ல இவ்ளோ டேஞ்சரா? நல்ல வேலை போ, எனக்கு மாமியார் இல்ல. நான் வேணும்னா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? வீட்டை சுத்தி கேமரா இருக்குன்னு ஹஸ்பண்ட் மேல ஒரு கேஸ் போடு. உனக்கும் ஹஸ்பண்டுக்கு ஒரு டிவோர்ஸ் கொடுத்துரு, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். உனக்கு அந்த கேமராக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு அந்த கேமரா பிடிக்கல. வா சாப்பிடலாம். வெட்டு, நீ வெட்டத்துக்குள்ள விடிஞ்சிரும். எனக்கு இது வேணும். கேக்க வெற்றி. நாங்க சாப்பிடறதுக்கு தானே வச்சேன். கேக் வெட்டு. கேக் வெட்டு கத்தி இல்லடி. போய் எடுத்துட்டு வந்து வெட்டு. ஹலோ பாஸ், எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும். லீவா? நீ ஹாஃப் டே தானே கேட்ட, இப்போ எதுக்கு இன்னொரு ஹாஃப் டே? ஆமா, அப்போ ஒரு ஹாஃப் டே கேட்டேன், இப்போ இன்னொரு ஹாஃப் டே கேக்குறேன். இங்க பாரு, உனக்கு இப்ப ஹாஃப் டே லீவ் வேணுமா ஃபுல் டே வேணுமா? கரெக்டா சொல்லு. நான் இன்னொரு ஹாஃப் டே கேக்குறேன். கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? ஆமா பாஸ், ஏன்னா இன்னைக்கு நல்ல நாள். நீங்களும் ஆபீஸ்லாம் சாத்திட்டு கோயிலுக்கு போய் வேண்டிக்கங்க, உங்களுக்கு நல்ல புத்தி வரணும்னு. ஓகே பாஸ், பாய். ஹலோ ஹலோ, இவ ஹாஃப் டே லீவ் கேக்குறாளா இல்ல என்ன லீவ் எடுத்து கோயிலுக்கு போக சொல்றாளா? நான் போஸா இவ போஸா? இவளை வேலையோட தூக்கவும் முடியாத. சொல்லிக்கிட்டே இருக்க நான் போட்டேன் நான் அப்படியே. சரி ஒரு பிள்ளைக்காக நம்ம சண்டை போட்டுக்கணும். ஓகே, செத்து போலாம். அதான் 2 பேர் போறோம்னு சொல்றாருல, தனியா போறத பத்தி பேசுறேன். அவன் நீ ராத்திரி வீட்டுக்கு வரட்டும். அவன் என்கிட்ட செத்தா. எல்லாத்தையும் இப்ப உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் செய்யணுமா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இந்த 3 சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ சாமி, பொண்ணுக்கு போய் அதே சைக்கோ சொல்லிட்டேன். சாரி சாமி, சாரி சாமி, மன்னிச்சிடுங்க. எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஓடி சும்மா சும்மா எண்டானு சிரிக்கிற நீ வார்த்தைகளை கொட்டி கொள்ளதான் பாக்குற. யாரோ கண்டபடி சொப்பிச்சு கேக்குற, என்ன எப்போ நீ புரிஞ்சுக்க போகிற? கலகலவென சிரித்து கொண்டே என் உள்ளி சோகமும் தானடி. படபடவென துன்பம் என் நெஞ்சில் சிக்கலும் நீயும் கேளடி. கட்டிப்பாரு விட்டப்பாரு சொந்தம் யாரு பந்தம் பேரு சொல்லி தப்பாகுதோ. அது செஞ்சு இது செஞ்சு தவறாகுதோ. மட்டம் மாடி படி ஏறி காத்து வாங்கி நல்லா பேசி மாமியார் நடுகத்தில் மாட்டிக்கிட்டு விட்டுட்டு போனோம்.
Madagalidi. Let me tell you a little story about three ladies on a journey. Bubbly, funny, sweet like honey, Tamil Lakshmi. த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே கட்சி என்று தும்பினாலும் தப்பாகுதே போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான் போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண்ணாழ்கதா மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிச்சு